ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி சுபிக்ஷா ஃபேமிலி உள்ளே வந்திருந்தாங்கங்க. சுபிக்ஷா கேட்ட அதே பாட்டை போட்டு உள்ளே கூப்பிட்ருந்தாங்க. சுபிக்ஷாவுக்கும் சிம்பிளான டாஸ்க் தான் கொடுத்துருந்தாங்க. அதை அவங்களுக்கு உடனே செஞ்சுட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவிலேருந்து அவங்களோட அப்பா அம்மா 2-3 பேர் வந்திருந்தாங்க. அப்பா அம்மா தம்பி 3 பேர் வந்திருந்தாங்க. பார்த்தாங்க, பேசினாங்க, நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்கள. அவங்க அப்பா அம்மா கொடுத்ததை விட தம்பி நிறைய அட்வைஸ் கொடுத்தாப்புல. எல்லார்கிட்டேயும் பேசு, எல்லாரையும் நம்பிட்டுருக்காத, நம்புகிறவங்களே உனக்கு குத்துவாங்க, பார்த்துக்க, நீ ஏன் அழுத, எதுக்காக அழுத அப்படின்னு சொல்ல கேட்டுட்டு இருந்தாப்புல. அப்புறம் அவங்க தம்பி என்ன பண்ணுவார், சாண்ட்ரா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், கேட்டுறவா அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. எல்லாருமே கேளு 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 அப்படின்னாங்க. உடனே அந்த பையன் என்ன பண்ணாப்புல, செகண்ட் வீக்கில் உங்களுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. அதில் வந்து என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் வந்து அதில் பூச்சி மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாப்புல. சாண்ட்ராவுக்கே அது வந்து ரொம்ப தூக்கி போட்டுருந்துச்சு. என்னடா இந்த பையன் இப்படி கேட்டாப்லே அப்படின்ட்டு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை எனக்கு தெரியல, மறந்துடுச்சு, என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியல, நான் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், பின்னாடி என்ன சொன்னேன் அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அந்த பையன் வந்து இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அவங்க அம்மாவும் வந்து ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. பொண்ணுகிட்ட, நீ எதுக்கும் அழாத, இவ்வளோ நாள் இதில் இருந்ததே பெரிய விஷயம், நீ வெளியில் வரும்போது சந்தோஷமாக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க. அவங்க அப்பாவும் சொன்னாங்க, அவங்க அம்மாவும் சொன்னாங்க, தம்பியும் அதை தான் சொன்னாப்புல. இவ்வளோ நாள் இதில் இருந்தது பெரிய விஷயந்தான், நீ வெளியில் வரும்போது எப்போவுமே ஹாப்பியாக வா, உன்னால் முடிஞ்ச எஃபெக்ட் கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நைஸ் ஃபேமிலி, ரொம்ப நல்லாவே எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே, பாய்.